டைம்ஸ் ஒரு 14 வருடங்களாக புத்தகத்துல ஒரு கணிதம் தப்பாவே அச்சிடப்பட்டுள்ளது. அந்த தப்பான கணிதத்தை ஒரு குப்பை பொறுக்கிற பையன் இந்த கணிதம் தப்பு, இதுக்கான சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணிதத்தை தீர்த்து வைக்கிறான். எப்படி அவன் தீர்த்து வைக்கிறான்? வாங்க அந்த கதையை முழுமையா பார்க்கலாம். ராம்தீன் ஒரு 12 வயசு சிறுவன். மும்பைல ரொம்ப பனிக்காலத்துல அவன் குப்பை பொறுக்கிட்டு இருக்கான். அதாவது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், கிளாஸ் பாட்டில்ஸ், பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருக்கான். அவன் கையில பாத்தீங்கன்னா ஒரு சாக்கு பை இருக்கு. அந்த சாக்கு பையில தான் எடுக்கிற பிளாஸ்டிக் பாட்டில், கிளாஸ் பாட்டில் அந்த பையில எடுத்து வச்சுக்கிறான். அவன் ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்கா இருக்கு. பார்க்கும் போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ட்ரெஸ் யாரோ தூக்கி போட்டு அதை அவன் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப அதை பார்க்கும் போதே கொஞ்சம் அருவருப்பா இருக்கு. ஏன்னா அவ்வளவு பழைய ட்ரெஸ் ரொம்ப அழுக்கா இருக்கு. அவனும் ரொம்ப அழுக்கா இருக்கா, ரொம்ப சோர்வாவும் இருக்கான். ஆனா அவன் கண்ணுல மட்டும் ஒரு பிரகாசம் தெரியுது. என்ன அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில முன்னேறிடுவோம்னு ஒரு பிரகாசம் தெரியுது. இவன் இப்படி குப்பையாலிட்டே இருக்கும்போது என்ன பண்றான், அங்க பக்கத்துல ஒரு அரசு பள்ளி இருக்கு. அந்த அரசு பள்ளியில நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால என்ன பண்றான், இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறான். அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து போட்டே வரான். அங்குள்ள ஒரு கிளாஸ்ல ஜன்னல் கதவு திறந்து இருக்கு. அப்ப இவங்க பாடம் நடத்த நம்ம பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ராம்தீன் என்ன பண்றான், அந்த ஜன்னல் வழியா உட்காந்துட்டு அந்த பாடத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க மீரா சௌத்ரி கணித டீச்சர் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த கணித டீச்சர் ரொம்பவும் கண்டிப்பானவங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு தலைமை ஆசிரியர்னு சொல்லலாம். முதல் வகுப்பு எடுக்கிற பிள்ளைங்க கூட அவங்க கிட்ட எந்த டவுட்டும் கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்றதுதான் சரி, எதுவுமே கரெக்டா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பாவே இருப்பாங்க அவங்க. அதனால எல்லா பிள்ளைங்களுமே பயந்து போய் அவங்க பாடம் நடத்தும் போது எந்த ஒரு சத்தமும் இல்லாம கவனிச்சிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு சலசலப்புமே இல்லாம இருக்கு. அப்ப இவங்க ஒரு நாள் என்ன பண்றாங்க, ஒரு ஃபார்முலாவை எழுதுறாங்க கணிதத்துல. அந்த ஃபார்முலா எழுதி இதுக்கு நோ சொல்யூஷன் சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்துறாங்க. அப்ப இந்த குப்பை அள்ளுற பையன் பாக்குறான். இல்ல இது எனக்கு சொல்யூஷன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டுட்டு பதில் சொல்றான். அப்படியா, யார் அது ஜன்னல்ல, வாங்க கிளாஸ்க்கு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவன் இந்த குப்பை அள்ளுற பையோட உள்ள போறான். உள்ள போறோன்னே எல்லா குழந்தைங்களும் என்ன பண்றாங்க, அவனை பார்த்துட்டு குப்பை அள்ளுறவன் சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. ஒரு சில பேர் ஏளனமா பேசுறாங்க, ஒரு சில பேர் அவனை உன்னிப்பா கவனிக்கிறாங்க, ஒரு சில பேர் இந்த குழந்தைய பத்தி கிசு கிசிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் சைலண்ட்னு சொல்லிட்டு மீரா சௌத்ரி மேம் சொல்றாங்க. கிளாஸ் சைலண்ட் ஆகுது. என்ன தப்பு கண்டுபிடிச்சேன் கணிதத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, இந்த கணிதத்துக்கு நோ சொல்யூஷன் ஆன்சர் கிடையாது. இந்த கணிதத்தை நம்மளால ஸ்பிட் பண்ண முடியும். இதுல ஒரு சில்லி மிஸ்டேக் மட்டும் தான் இருக்கு அப்படின்றத அவன் தெளிவா சொல்றான். அப்படி என்ன மிஸ்டேக், உன்னால சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. சால்வ் பண்ண முடியும். ஒரு குப்பைக்காரணி நீ போய் சால்வ் பண்ண போறியா, என்ன கிண்டல் அடிக்கிறியா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, எனக்கு சால்வ் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்றான். சரி, இந்த சம நீ சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கையில சாக் பீஸ தராங்க. அங்க கையெல்லாம் நடுங்குது. ஒரு மாதிரி நடுங்குன கையோட போர்டு கிட்ட கொஞ்சம் தயக்கத்தோட போயிட்டே இருக்கான். அங்க உள்ள பிள்ளைங்க எல்லாம், இங்க சரியான ஜோக் நடக்க போகுதுடா, இந்த குப்பை அல்றோம் போய் எப்படி சொல்யூஷன் சால்வ் பண்ண போறான். இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் பல வருஷமா நோ சொல்யூஷன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் சொல்யூஷன் சொல்ல போறானா, இவனை பார்த்தாலே அழுக்க அருவருப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு கிசித்து பேசிட்டு இருக்காங்க. இருந்தும் அவன் கொஞ்சம் ஒரு நடுங்கிய கையோட போர்டு கிட்ட போறான். போர்டு கிட்ட போய் என்ன பண்றான், அந்த ஒரு சொல்யூஷனை மாத்தி முதல் ஒரு லைன் எழுதுறான். எழுதினோடனே முதல் ரோல, அதாவது ஃபர்ஸ்ட் ரோல உள்ள உட்கார்ந்த பிள்ளைங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அடுத்து அவன் என்ன பண்றான், செகண்ட் லைன் சொல்யூஷன் எழுதுறான். மற்ற எல்லா பிள்ளைங்களுமே அப்படியே அமைதியாடுறாங்க. தேர்ட் லைன் எழுதும் போது மீரா சௌத்ரி எழுந்து நின்றுறாங்க. எழுந்து நின்று இதான் சொல்யூஷன் சொல்லிட்டு அவன் எல்லா ஃபைனலா எல்லா சமம் முடிக்கிறான். அதை முடிச்ச உடனே நீ எழுதுறது கரெக்ட்னு மீரா சௌத்ரி சொல்றாங்க. நீ சொல்றது கரெக்ட்னு எல்லா பிள்ளைங்களும் அவனுக்கு கை தட்டுறாங்க. அவனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. யார் உனக்கு இதை சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எங்க அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்க அம்மா எல்லா பிள்ளைங்களுக்கும் டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப ஏதோ எனக்கு கணிதம் எல்லாமே சொல்லி தருவாங்க. எங்க அம்மா தான் இவ்வளவு விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றாங்க. இருந்தும் இவன் எழுதுன சம் கரெக்டா இல்லையான்னு பாக்குறதுக்காக என்ன பண்றாங்க, 14 வருடத்துக்கு முன்னாடி பிரிண்ட் ஆன புக் எடுத்து பாக்குறாங்க. ஆமா, இவன் எழுதுற சொல்யூஷன் தான் அதுல இருக்கு. அப்ப ஒரு கணிதம் ஒரு 14 வருடமாவே தப்பாவே அந்த புக் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. இதுக்கு விட யாருமே சொல்லாமலே இருந்திருக்காங்க. இந்த ஒரு குப்பையாளர் சிறுவன் சொல்லிருக்கான்னு சொல்லிட்டு மீரா சௌத்ரி ரொம்ப பெருமைப்படுறாங்க. இப்படி ஒரு அறிவாளியான பிள்ளையாச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீ ஏன் ஸ்கூலுக்கு வரல, நீ ஏன் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேக்குறாங்க. எங்க அம்மா இறந்துட்டாங்க, எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். எங்க அம்மா எல்லாருக்குமே டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு நைட்டான எனக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. எங்க அம்மா எனக்கு ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகா தெளிவாகவும் சொல்லி தருவாங்க. அவங்க சொல்லி தரதால தான் இன்னைக்கு இந்த சொல்யூஷன் நான் கரெக்டா உங்களுக்கு போட்டு காமிச்சேன் அப்படின்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இனிமே நீ வருத்தப்படாத, நீயே இந்த பள்ளியில படிக்கல அப்படின்றாங்க. என்கிட்ட பெருசா ஒன்னும் ட்ரெஸ் கிடையாது, பணம் கிடையாது. என்கிட்ட இருக்கிற சொத்துன்னு பாத்தீங்கன்னா இந்த சாக்கு பை உள்ள பேப்பர், பிளாஸ்டிக் பாட்டில், கிளாஸ் பாட்டில், பேப்பர் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. வேற எதுவும் என்கிட்ட இல்லைன்னு சொல்றான். அதுக்கு மீரா சௌத்ரி மேடம் என்ன சொல்றாங்க, அவனை கீழே குனிஞ்சு நீ போட்ட சொல்யூஷன் ரொம்ப கரெக்ட், நான் தப்பு தான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இத்தனைக்கும் ஒரு பெரிய ஆசிரியர்,
தென் அவங்களோட தப்பை வந்து அவங்க ஒத்துக்கிட்டு அவங்க சொல்றாங்க கண்டிப்பா நான் இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த ராம்தீன் பையனை கூட்டிட்டு ஸ்டாஃப் ரூமுக்கு போறாங்க. ஸ்டாஃப் ரூம் போயிட்டு அட்மிஷன் போட்டுக்க போறாங்க. ஸ்டாஃப் ரூமுக்கு போறாங்க. ஸ்டாஃப் ரூம்ல இவனை பார்த்த உடனே எல்லா டீச்சர்ஸும் ஒரு அருவருப்பா முகம் சொல்லிக்கிறாங்க. என்ன மீரா மேம் இவனை போய் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, இவனே ஒரு குப்பை அல்றவன், இவன் குளிச்ச எத்தனை நாள் ஆகுது, இவனை பார்க்கவே அருவருப்பா இருக்கு, இவனை வேற கைப்பிடிச்சு வேற நீங்க கூட்டிட்டு வரீங்கன்றாங்க. அமைதியா இருங்க, இவன் ரொம்ப ஒரு புத்திசாலியான ஒரு பையன், இவனுக்கு நம்ம அட்மிஷன் கொடுக்கணும், நம்ம தான் வெக்கப்பட வேண்டியது இருக்கும், இப்படி ஒரு அறிவாளியான குழந்தை நம்ம நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல தயவு செய்து இவனெல்லாம் கூட்டிட்டு போங்க, முதல்ல வெளியில அனுப்பிவிடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ராம்தீன் பையன் பயப்படுறான். மேடம் நான் போயிடுறேன் மேடம், விட்டுடுங்க மேடம், என்னால எதுக்கு மேடம் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றான். இல்ல ராம்தீன் நீ நல்லா படிக்கிற பையன், உன் வாழ்க்கை வந்து நல்லபடியா இருக்கணும், நான் சொல்றது கேளு, அமைதியா இரு அப்படின்றாங்க. அப்ப அங்க சேகர் சௌத்ரி வராரு. அந்த ஸ்கூலோட உரிமையாளர் வராரு. வந்துட்டு என்ன இது குப்பைக்காரன் உள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு அறிவில்லையா மீரா மேடம் அப்படின்னு சொல்றாங்க. சார் இவன் வந்து 14 வருடமா ஒரு புத்தகத்துல கணிதம் தப்பா இருக்கு, அந்த கணிதத்தை ரொம்ப அழகாவும் எளிமையாவும் சொல்யூஷன் தேடி கண்டுபிடிச்சிருக்கான், இவன் ரொம்ப புத்திசாலியான பையன், கண்டிப்பா இந்த ஸ்கூல்ல நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்றாங்க. இந்த ஸ்கூல்ல சேர்த்துக்கிறதா, இந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்துனா ஸ்கூலோட பேர் கெட்டு போயிடும், அதனால இந்த மாதிரி பிள்ளைங்க நான் ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டேன், உடனடியே நீங்க இந்த பையனை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. சார் நீங்க இந்த பையனை இந்த ஸ்கூல்ல சேர்த்துக்கலாம், நான் இந்த இடத்த வெளியே போயிடுவேன்னு சொல்றாங்க மீரா மேம். ராம்தீன்காக மீரா மேம் பேசியா இருக்கும்போது ராம்தீன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களை விட்டு விலகி ஸ்கூல்ல உள்ள வாசலுக்கு போயிடுறான். அங்க உள்ள செக்யூரிட்டி கார்டு ரவி அவர் ராம்தீனை பார்த்து, ராம்தீன் எப்படி இருக்க, நல்லா இருக்கே அப்படின்னா, நல்லா இருக்கே உங்களுக்கு எனக்கு தெரியுமா, தெரியும் ராம்தீன், உங்க அம்மா தான் எனக்கு வந்து நான் சில சமயத்துல பசியா இருக்கும்போது எனக்கு வந்து உணவெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, உனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்க மாமா என்னால படிக்க முடியாது, இந்த ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க, இங்க மீரா மேடம் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க எனக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அவங்களோட வேலையே போயிடும் போல என்னால, அதனால தான் நான் வெளியில வந்துட்டேன் மாமான்னு சொல்லிட்டு தேம்பி அழுறான். இல்ல அவங்க அம்மா எல்லாருக்கும் வீடு வீடா போய் பாடம் சொல்லி கொடுத்தாங்க, கண்டிப்பா உனக்கு பாடம் யாராவது சொல்லி கொடுக்க யாராவது வருவாங்க, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கும் போது மீரா மேம் வெளியில வந்துடுறாங்க. மீரா வந்துட்டு ராம்தீன் ஏன் வெளியில வந்த அப்படின்னு, நான் தான் உனக்கு பேசிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. இல்ல மேம் என்னாலும் உங்களுக்கு வேலை போற மாதிரி இருக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. வெளியில வந்து பேசும்போது ராம்தீன் நீ ரொம்ப புத்திசாலியான பையன், உண்ட மாதிரி ஒரு சிறுவன் கிடைக்கலன்னா இந்த பள்ளி தான் வைக்கப்பட வேண்டியது இருக்கு அப்படின்றாங்க. அப்ப அந்த ஸ்கூலோட உரிமையாளர் சேகர் சௌத்ரி வந்துடுறாரு. என்ன மீரா மேம் இந்த பையனுக்காக நீங்க உங்க வேலையை விட போறீங்களா, இந்த மாதிரி ஒரு பையனை நான் ஸ்கூல்ல சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. ஆமா சார் நீங்க இந்த மாதிரி ஒரு பையனை ஸ்கூல்ல சேர்த்துக்கலாம், எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திடீர்னு ஊர் மக்கள் 4 பேர் அந்த இடத்துல வந்துடுறாங்க. 14 வருடமா பிழையா இருக்க ஒரு கணிதத்தை இந்த குழந்தை அழகா சால்வ் பண்ணிருக்கு, இதை உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இந்த ஒரு புத்திசாலியான குழந்தை நம்ம ஸ்கூல்ல இல்லன்னு நம்ம வெக்கப்பட வேண்டிய விஷயம், ஆனா நீங்க இந்த குழந்தை குப்பை பொறுக்கிற ஒரே காரணத்துக்காக சேர்த்துக்கல, ஏன்னா அவனுக்கு தாய் இல்ல, தாய் இருந்தா அவங்க ஸ்கூல்ல சேர்த்திருப்பாங்க, அதெல்லாம் பத்தி யோசனை பண்ணாம நீங்க இந்த குப்பை பொறுக்கிறத மட்டும் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க சேர்க்கலன்னா என்ன சார், நான் வேற ஸ்கூல்ல சேர்த்து நான் படிக்க வச்சுப்பேன் சார் அப்படின்றாங்க. நீங்க இந்த வேலையை விட்டு போனா ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நான் கவலைப்படவே இல்லை சார், உங்க ஸ்கூல்ல எனக்கு நிறைய ஸ்கூல் இருக்குன்னு மீரா மேம் ரொம்ப திமிராவே சொல்லிட்டு வராங்க. இவங்க சொல்லிட்டே வரும்போது அப்ப என்ன பண்றாங்க, ஊர் மக்கள் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, இந்த பையனுக்கு கல்வி கட்டணம் நான் செலுத்துறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு சில பேர் நான் உணவளிக்கிறேன் அப்படின்றாங்க, ஒரு சில பேர் நான் சீருடை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் பேசணும்னு ஆடுது. சேகர் சௌத்ரிக்கு முகம் மாறிடுது. அப்புறம் எல்லாரும் கண்டிப்பா நீங்க சேர்த்தாகணும்னு சொல்லவும் என்ன பண்றாரு, சரி கட்டாயத்தின் சூழ்நிலையால நான் அந்த குழந்தைய சேர்த்துக்கிறேன் அப்படின்றாரு. ராம்தீனுக்கு ஒரே சந்தோஷம், மீரா மேம்க்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா இப்படி ஒரு புத்திசாலியான பையனுக்கு வாழ்க்கையில இந்த படிப்பு கிடைக்காம போனா அவன் வாழ்க்கை கேள்விக்குறியாடுன்றது மீரா மேம்க்கு தெரியுது. மீரா மேம் நல்லா படிச்சவங்கன்றதால இவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், நல்லா மேம்பட்டு வரணும், கண்டிப்பா படிக்கணும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட நல்ல குணத்தால என்ன பண்றா, ராம்தீன் வந்து பள்ளியில சேர்க்கப்படுவதா சேகர் சௌத்ரி ஒத்துக்கிட்டாரு. அப்ப அந்த சமயத்துல செக்யூரிட்டி ரவி என்ன பண்றாரு, ஒரு கடிதத்தை கொடுக்கறாரு மீரா மேம்கிட்ட. என்ன கடிதம் இது கடைசி அவங்க அம்மா வந்து ராம்தீனுக்காக எழுதின கடிதம், நீங்க ராம்தீன் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவர் அந்த கடிதத்தை பிரிச்சு படிச்சு பார்த்தா, ராம்தீன் கண்டிப்பா இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் நல்லவங்க இருப்பாங்க, கண்டிப்பா உங்களை தேடி கண்டுபிடி, உனக்கு அவங்க ஒரு நல்ல வழி காமிப்பாங்க அப்படின்றாங்க. அந்த கடிதத்தை பார்த்து ஒவ்வொன்றும் அழுறான். அப்புறம் மீரா மேம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்த நாள் காலையில இருந்து அவன் பள்ளிக்கு போக போறான். அவனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கான், அவன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் காணப்படும், உலகம் அறியப்படுற அளவுக்கு நம்மளும் ஒரு பெரிய ஆளா ஆகணும்னு அவனோட கனவு வந்து நினைவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு மனசுக்குள்ளே நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதாவது அறிவாளியான பிள்ளைங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ்க்கு போய் தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில பேர் நல்லா நடத்துறத கவனிச்சு உன்னிப்பா கவனிச்சு படிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ராம்தீன் தாமா இரவு வந்து சொல்லி கொடுத்த கணிதத்தை ரொம்ப உள்வாங்கி படிச்சதாலதான் இன்னைக்கு அந்த தீர்க்கப்படாத ஒரு கணிதத்தை ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு எழுதினால்தான் இன்னைக்கு அவனுக்கு வாழ்க்கை ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. அதாவது படிக்கிற காலத்துல நல்லா நம்ம படிச்சிடணும். ராம்தீன் அவங்க அம்மா சொல்லி கொடுத்த கணிதத்தை மிக உன்னிப்பாவும் கவனமாவும் படிச்சு நல்லா கவனிச்சதாலதான் இன்னைக்கு அவனுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்தி அவன் நல்ல நிலைமைக்கு வந்துருமா. இந்த மாதிரிதான் நம்மளும் வந்து நம்ம பெற்றோர்கள் நல்ல வாய்ப்பு நமக்கு படிப்பு கொடுக்கும் போது நம்ம அதை உபயோகப்படுத்தி நல்ல நிலைமைக்கு நம்மளும் வரணும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.